ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசென்ட்லி ஐ வாட்ச் ராயன் மூவி. இந்த படம் எப்படி இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். ராயன் இந்த படம் தனுஷோட செகண்ட் டைரக்ஷன் படம். தனுஷ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் பாப்பாண்டி. அந்த படம் ரொம்ப நல்ல படம். அதை பார்த்து செம்ம மெஸ்மரைஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு என் ஃபேவரட் படம் அந்த படம். அப்போ இருந்து தனுஷோட டேரக்டரோட படம் எப்படா வரணும்னு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 8 days கழிச்சு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப டென்ஷனாக வந்துச்சு. ஏன்னா நான் அவர் டைஹார்ட் தனுஷ் ஃபேனு. அவரோட மைல்ஸ்டோன் ஃபிலிம் பண்ண D50 படம், அவரோட D25 படம் மாதிரி செம்ம ஹிட் ஆகணும் ரொம்ப நினச்சி திருப்ப வேண்டிகிட்டே இருப்பேன். பட் ஃபஸ்ட் இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. தென் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக VIP மாதிரி ஹிட் ஆகாதுன்னு. இப்போ படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த படம் வேறு மாதிரி ஹிட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி லேடிஸ். இந்த படத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் நான் சொல்கிற ஒரே விஷயம் ஸ்டோரி ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அது தவிர படத்தில் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ரஹ்மான் அவரோட சாங்ஸ் அண்ட் பீச்சும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அசட்னு சொல்லலாம். தென் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு இடத்துல கூட போரிங் இல்லாமல் மூவ் ஆகுது. ஸ்டோரி ஃபோக்கஸாகவே மூவ் ஆகுது. நல்ல இன்டென்ஸாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. இந்த படத்தோட இன்னும் பாசிட்டிவ் கேரக்டர் செலெக்ஷன்ஸ் தான். அவ்வளோ பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும். அதுவும் சிஸ்டர் கேரக்டர் துஷரா வேறு லெவல், தனுஷை விட பெஸ்ட்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த படத்தில் சந்தீப் அண்ட் காளிதாஸ் அவங்க 2 பேரும் அவங்களோட கேரக்டர்ஸை நீட்டாக பண்ணியிருக்காங்க. தென் செல்வா சார் அவரோட டைரக்ட் டெலிவரியாக வேறு மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் அமைதியாக இருக்கார் படம் ஃபுல்லாக, ஆனால் ரொம்ப கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப சின்ன ரோல் தான், பட் அவங்க ஒரு சில சீனில் கிளாப்பி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் S.A. சூர்யா அவரோட இன்ட்ரோ சீனுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். ஆனால் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லை. அதுக்கு ஒரு செல்வா சார் படத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த காட்டில் ஸ்ட்ராங்காக சிங்கம் இல்லை ஓனாயின்னு அந்த டைலாக்கை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க S.A. சூர்யாவோட கேரக்டரை. தென் ஃபைனலி மை மேன் த ஆக்டர் லிசிஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் த மூவி தனுஷ். ஹிஸ் ஆக்டிங் இஸ் நாட் எக்ஸ்பிரசிவ் பட் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். படம் ஃபுல்லாகவே சைலண்ட்டாகவே இருப்பார். ஆனால் அவரோட வயலன்ஸான சீன்ஸ் எல்லாமே செம்ம வயலண்ட்டாக இருக்கும். ஆஸ் அ டேரக்டர் அவர் ஜெயிச்சிட்டார். தென் அதர் டெக்னீஷியன், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், சினிமோட்டோகிராஃபர், எடிட்டிங், ஆர்ட் ஒர்க் டீம் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ராயன் படம் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஜென்ரலிஸும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல என்டர்டெயின் படமாக கொடுத்துருக்காங்க. தனுஷ் வேணால் எனக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்காது என்னென்னா, இந்த படத்தில் தனுஷோட என்ட்ரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு பார்க்கும்போது. பட் ஆஸ் எ மூவி பஃபாக சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப என்டர்டெய்னிங் ஆனேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் 3.75 ஸ்டார்ஸ் தருவேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் சன் பிக்சர்ஸ்க்கு, இந்த படத்துக்கு எப்படியாவது US சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க கிட்ஸு கூட்டு வரும்போது அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க வீட்டுக்கு படம் பார்க்க முடியாமல். நிறைய பேர் டிசம்பர் போகிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் இந்த படத்துக்கு ஏதாவது கட் பண்ணி UA வாங்க முடியுமா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.